நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்ல ஃபோட்டோகிராஃபராக இல்லாமல் இருக்கலாம், தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு இவங்கள வச்சு தான் ஃபோட்டோ எடுக்கிறவனா இருக்கலாம். ஆனால் நான் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது தாங்க சந்தோஷமாக இருக்கேன். என்னதான் ஃப்ளாக்ஷிப் கேமரா, மொபைல் எக்ஸ்டர்னல் கிட் இருக்குது, இதெல்லாம் இருந்தாலும் ஒரு கேமராவோட குவாலிட்டியை இந்த மொபைல் கேமராவால் மேட்ச் பண்ண முடியுமா? 365 நாட்கள் 375 அனுபவங்கள். இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஈவெண்ட்டில் ஒரு சைடு கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருந்தாங்க, இன்னொரு சைடு மொபைல் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது iPhone 17 Pro Maxன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அவுட்புட்டு அவங்க சென்ட் பண்ண பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, அந்த கேமராவோட குவாலிட்டி அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. மொபைல் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த கேமராவோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்துச்சு, பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என்னதான் நம்ம ஒரு மொபைலை 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம்னு கொடுத்து வாங்கினாலும் அதுக்கு பதிலாக ஒரு கேமராவில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற அந்த வீடியோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அவ்வளோ குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாமே சோஷியல் மீடியா தான் இருக்குது. சோஷியல் மீடியா தான் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐஃபோனோ ஒரு சாம்சங்கோ இல்லை ஒரு விவோவோ, நம்ம இப்போ எல்லா மொபைலுமே 1.5 லட்ச ரூபா கிட்ட வந்துருச்சு. ஸோ ஒரு கேமராவை நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதை விட கொஞ்சம் காஸ்ட் கூட தான், பட் அதுக்கான அவுட்புட்டு ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். மொபைல் நல்லா தான் இருக்குது, ஆனால் கேமரா தான் எப்போவுமே பெஸ்ட்டு. காசு கூடனாலும் அதை நம்ம அருமையாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.